காட்டுப்பள்ளியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர் அமரேஷ் பிரசாத் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அங்கு பெரும் கலவரமே வெடித்திருந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரையில் ஒருபுறம். தற்பொழுது இது பற்றிய அண்மை தகவல் என்னவென்றால், வடமாநில தொழிலாளி உயிரிழப்பிற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக முக்கிய தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். தற்பொழுது இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் அங்குள்ள குடியிருப்பு முகாமில் தங்கியுள்ளனர். நேற்று இரவு குடியிருப்பில் தங்கியிருந்த வடமாநில தொழிலாளர் ஒருவர் தவறி இருந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு உயிரிழந்த தொழிலாளருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமரச பேச்சுவார்த்தை நடத்த சென்ற காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநில தொழிலாளருக்கு அட்டுழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் வடமாநில தொழிலாளர்களை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினர் கற்களை வீசி பதில் தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் காவல்துறையினர் வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்பிற்குள் விரட்டி அடித்தனர். சம்பவ இடத்தில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர், கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி ஆகியோர் நிலைமை குறித்து நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தொழிற்சாலை மேலாளர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து கொண்டு காவல்துறையினர் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிடவும் தொழிலாளர்களின் சடலத்தை விமானத்தில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்வதாக தொழிற்சாலை நிர்வாகம் உத்தரவாதம் அளித்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்டு வடமாநில தொழிலாளர்கள் உறவினர்கள் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக செய்வதற்காக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க புறப்பட்டு சென்றனர். வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிகள் சென்ற நிலையில் தற்போது பரபரப்பு ஓய்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து இங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.